எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ் ஃபேமிலி அண்ட் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒயிட் ஆக்குறது அப்படிங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு, நேச்சுரலான திங்ஸை வச்சு எப்படி நம்ம ஃபேஸை வந்து ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங்க்கு வந்து 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். முதல் ஸ்டெப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்ல தக்காளியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கத்தி எடுத்து நல்லா வந்து ஸ்கொயராக கட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வரும். இந்த டொமேட்டோ ஸ்க்ரப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி பார்லரில் போய் நம்ம ப்ளீச் பண்ணோன்னா எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். நீங்கள் டெய்லி கூட உபயோகப்படுத்தலாம். இல்லை வாரத்தில் வந்து 3 தடவை நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். மஞ்சத்தூளை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இப்போது ஃபேஸை வந்து ஒரு மைல்டான சோப்போ இல்லாட்டி ஃபேஸ் வாஷோ போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இது வந்து நல்லா ரப் பண்ணலாம். சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணோம். அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் இதை வந்து கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கையில் இந்த மாதிரி வந்து சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணணும். நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணும்போது நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி இந்த தக்காளிக்கே வந்து ஒரு ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்து வெள்ளை ஆகிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. நார்மலான தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ண பிறகு பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இப்போது 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அரை தக்காளி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் பொசிஷனில் நம்ம முதல் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நல்லா குத்தி விட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அரை லெமன் கட் பண்ணி வச்சுருக்க அரை லெமன் எடுத்துகிட்டு நல்லா இந்த இடத்துல வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லெமன் ஜூஸும் இந்த தக்காளியோட சாரும் வந்து ஒன்றா சேரும். இந்த லெமன் ஜூஸ்லேயும் தக்காளியோட சார்லேயும் 2த்துலேயுமே வந்து ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறது அப்படிங்கிறனால 2ம் ஒன்றா சேரும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் வந்து ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப் மாதிரியே இந்த 2வது ஸ்டெப்பும் நீங்கள் அடிக்கடி கூட உபயோகப்படுத்தலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் 2மே ஒன்றா சேரும். சேர்ந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து சர்க்கரையை வந்து தூவி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது இந்த மஞ்சக்கரை வந்து அப்படியே விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சத்தூள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறனால நீங்கள் 2வதாக இந்த ஸ்டெப்பு பண்ணும்போது அந்த மஞ்சக்கரை எல்லாம் கூட போயிட்டு நீங்கிட்டு ரொம்ப சூப்பராக ஆகிடும் உங்கள் ஸ்கின்னே. ஸோ சர்க்கரை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பு. நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய ஃபேஸ் ஸ்க்ரப்ஸில் வந்து சர்க்கரை உபயோகப்படுத்துவோம். நல்ல உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து அது நல்லா க்ளீன் பண்ணும். ஃபஸ்ட் சொன்ன ஸ்டெப் மாதிரியே தான் நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணோம். கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு விட்ட மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சாறு ஸ்கின்னோட சேரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்ல ஸ்மூத்தாக ஆகிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தினா கூட எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரலான திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.